பாஜகவில் கரைந்த சமத்துவ மக்கள் கட்சி உதிரி கட்சிகளின் சாபக்கேடு இதானா? பாஜகவில் நடிகர் சரத்குமார், ராதிகா மட்டும் கிடையாது, 10 ஆண்டுகளாக கட்சி நடத்தி வந்த கட்சியான சமத்துவ மக்கள் கட்சியே பாஜக இணைச்சிட்டாரு. இந்த நிலையில பாஜக வேட்பாளர் பட்டியலில் சரத்குமார் பேரும் இடம்பெறும். மத்திய அமைச்சராவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அப்படி ஆதரவாளர்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆதரவாளர்கள் பெருமளவில் இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அப்படியே இல்லைனாலும் கூட ராதிகாவுக்கும் சரத்குமாருக்கும் இந்த எதிர்பார்ப்பு இருக்கு. திமுக அதிமுக அப்படின்னு மாறி மாறி போயிட்டு பெரிய அளவுக்கு சொல்லிக்கொள்கிற விதத்துல தனக்கு அந்த கட்சிகளுடைய முக்கியத்துவம், தனக்கு அந்த கட்சிகள் முக்கியத்துவம் தரல அப்படிங்கிறத உணர்ந்த சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற தனி கட்சியை தொடங்கினார். 2007ஆம் ஆண்டு கட்சியை தொடங்கிய சரத்குமார் 2009ஆம் ஆண்டில் நடைபெற்ற திருமங்கலம் இடைத்தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தி பெற்ற வாக்குகள் வெறும் 420 மட்டும்தான், 420. இந்நிலையில தமிழகத்தில் முதல்வர் பதவி அல்லது பிரதமர் பதவி என்கிற கனவும் அவருக்கு இருந்தது. அரசியல காமெடிக்கா பஞ்சம். இந்த நிலையில திரைப்படத்துறையிலும் வாய்ப்புகள் இல்லாத நிலையில பெரிய பணக்காரர்கள் ஆதரவு எதுவுமின்றி கட்சியை தொடர்ந்து நடத்துவது அப்படிங்கிறது ராதிகாவும் விரும்பாத நிலையில தான் நள்ளிரவுல ஒரு நாள் மிட் நைட்ல ராதிகா எழுப்பி கேட்டிருக்காரு சரத்குமார், பாஜகவில் சேரலாமா அப்படின்னு. முதல்ல அதை செய்யுங்க அப்படின்னு தூக்கத்துல எழுப்பி கேட்ட போதிலும் ராதிகா சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறதுலேருந்தே கட்சியை சரத்குமார் நடத்துவதால அவர் எந்த அளவுக்கு டென்ஷனாகி இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளலாம். ஏற்கனவே பாஜகவில் சேர்ந்த கங்கை அமரன், கஸ்தூரி ராஜா, தீனா, ராதாரவி போன்றவர்கள் இணைந்த போதிலும் அவங்களுக்கு பெரிதா எந்த பதவியும் கிடைக்கல. காரணம், அவங்களுக்கு எல்லாம் பாஜகவை பிரபலப்படுத்துவதற்காக தானே தவிர சித்தாந்த ரீதியாக பாஜகவின் அப்ரூவல்களை பெற்றவர்கள் கிடையாது. அதாவது RSS வளர்ப்புகளாக RSS அவங்களை வார்த்தெடுக்கக்கூடியவர்களாக அவங்க பார்க்கப்படல அப்படிங்கிறதா யதார்த்தம். தமிழகத்துல சில பாக்கெட்டுகள் ஆதரவு, அதாவது ஆங்காங்கே சில ஆதரவாளர்களை வைத்துக்கொண்டு கட்சியை தொடங்கியவர்கள் ஏராளம். அவங்க பிற்காலத்தில் பெரிய கட்சிகளோட இணைந்து கரைந்தே போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம். 1950களிலேயே ராமசாமி படையாட்சியின் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, மாணிக்கவேலு நாயக்கரால் தொடங்கப்பட்ட காமன்வெல்த் கட்சி போன்றவையே ஓரளவு செல்வாக்கு பெற்றிருந்த போதிலும் அமைச்சர் பதவிகளை பெற்றுக்கொண்டு காங்கிரஸோட ஐக்கியமாகிட்டாங்க. அதே போல காமராஜர் மறைவுக்கு பின் அவரது ஸ்தாபன காங்கிரஸ் ஜனதா கட்சியாக மாற்றப்பட்டது. ஆனா தமிழகத்துல அந்த கட்சியை காங்கிரஸில் இணைப்பதாக அறிவித்துவிட்டு அன்றைய தலைவர் பேராசிரியர் ராமச்சந்திரன் கேரள ஆளுநர் பதவியை பெற்றுக்கொண்டு போயிட்டாரு. அதே போல ஜனதாவும் காலி, ஸ்தாபன காங்கிரசும் காலி. திமுகவில் இருந்து வெளியேறிய அல்லது திட்டமிடப்பட்டு வெளியேற்றப்பட்ட EVK சம்பத், அதாவது இன்றைய காங்கிரஸ் MLA-வான EVKS இளங்கோவனுடைய தந்தையார் தமிழ் தேசிய கட்சியை தொடங்கினார். கொஞ்ச காலத்திலேயே காங்கிரஸ்ல கரைந்து விட்டது அந்த கட்சி. அவருடைய துணைவியார் சுலோச்சனா சம்பத் அதிமுகவில் சேர்ந்து பதவிகளை பெற்றாங்க. EVKS இளங்கோவன் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாரு. 1977ஆம் ஆண்டு கருணாநிதியின் தலைமையை எதிர்த்து நெடுஞ்செழியன், பாவு சண்முகம், ராசாராம், மாதவன் போன்றவங்கெல்லாம் மக்கள் திமுக அப்படிங்கிற கட்சியை தொடங்கினாங்க. அப்புறம் அதிமுகவில் அந்த கட்சி ஐக்கியமாகிறது. MGR அமைச்சரவையில் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த ST சோமசுந்தரம் அவரை எதிர்த்து நமது கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கினார். அவரும் பின்னால அதிமுகவில் ஐக்கியமாகி நமது கழகத்தை கரைச்சிட்டாரு. ஜெயலலிதா வேன்ல தொற்றிக்கொண்டு செல்லும் அளவுக்கு அதிமுக விசுவாசியாக இருந்தார். திமுகவில் MLA-வாக ஆகியும் அமைச்சர் பதவி கிடைக்காததால ராஜேந்திரன் தாயக மறுமலர்ச்சி கழகத்தை ஆரம்பிச்சார். அப்புறம் திரும்பவும் திமுகவில் இணைந்தார். இப்போ லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி திருநாவுக்கரசர் தொடங்கியிருக்காரு. அதே போல் திருநாவுக்கரசர் தொடங்கிய MGR அதிமுக, வாழப்பாடி ராமமூர்த்தி தொடங்கிய தமிழக ராஜீவ் காங்கிரஸ், குமரி அனந்தன் தொடங்கிய காந்தி காமராஜர் தேசிய காங்கிரஸ் எல்லாமே காங்கிரஸில் இணைந்து கரைந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த வரிசையில சரத்குமார் கட்சியும் நிறைய எதிர்பார்ப்புகளோடு பாஜகவில் இணைந்திருக்காங்க. ஆனா 10ஓடு 11ஆக கரைந்த கட்சிகள் போன்ற நிலைதான் சமத்துவ மக்கள் கட்சிக்கு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. பொறுத்து பார்க்கலாம் என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு.